ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வகுப்பில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுல பாரதியாரை பற்றி முழுமையாக நம்ம பார்த்துட்டோம். இனி நம்ம பார்க்க போகிறது பாரதிதாசன் பற்றி. ஸோ இந்த பாரதிதாசன் இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வரக்கூடிய பார்ட் என்னென்னா சிறந்த தொடர்கள் சிறப்பு பெயர் தான் நமக்கு வரும். ஸோ இப்போ பாரதிதாசன் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்கள் வந்திருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், சிறப்பு தொடர்கள்னு சொன்னோம்ல, அதே மாதிரி தான் பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். நம்ம சொன்ன சிறந்த தொடர்கள் இப்படி தான் வரும். ஸோ இது குரூப் 2 2000 அதாவது 2022 வந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் இனி குரூப் 4 2022 வந்தது. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். அதாவது இது திருக்குறள் நம்ம படிக்கும்போது அதனுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். நீ அடுத்த பாருங்க, இனி அடுத்த ஒரு கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. அதே குரூப் 4 தான் 2022 உள்ளது தான். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் பாரதிதாசன். சரியா? ஸோ இன்னும் பார்த்துக்கலாம். கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலாம் என்று கூறியவர் பாரதிதாசன். இது எல்லாமே நம்ம என்னென்ன நான் சொன்னனோ எல்லாமே நம்ம படிக்கக்கூடிய பிடிஎஃப்பில் நமக்கு இருக்குது. நம்ம இப்போது கிளாஸுக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போது வகுப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது, அதாவது இன்பத்தமிழ். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாடல் ஒன்றும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாடல் வராது, அவங்களுடைய சிறப்பு தொடர்கள் தான் வரும். சரியா? ஃபஸ்ட்டு நிருமித்த அப்படின்னா பொருள் உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, விளைவு வளர்ச்சி, அசதி சோர்வு. இங்கே பாருங்கள், தமிழுக்கு பாரதிதாசன் எப்படியெல்லாம் பெயர் வச்சுருக்காருன்னா அமுதுன்னு பெயர் வச்சுருக்காரு, நிலவு, மனம் இப்படியெல்லாம் பெயர் வச்சுருக்காரு. இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு நீரை போன்று தான். அதுக்கப்புறம் இந்த தமிழ் வாழ்வுக்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் போன்றதுன்னு சொல்கிறாரு. புலவர்களுக்கு இந்த தமிழ் புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய தமிழ் இந்த சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேனை போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் போன்றது. ஸோ இதை ஜஸ்ட்டு ரீட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இந்த நூல்வெளி ரொம்ப ரொம்ப முக்கியம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியிருக்காரு. இதனால் இவரை புரட்சி கவின்னு போற்றப்படுறாரு. இவருக்கு பாவேந்தர் என்றும் வேறொரு பேரும் இருக்குது. இங்கே பாருங்கள், தமிழை உயிரை வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். இதனுடைய ஆசிரியர் யாருன்னா காசி ஆனந்தன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சு வச்சுக்கணும். இனி ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்களுக்கு டேஸாக இருக்கும் அசதி. இனி நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் என்னும் தமிழ் ப்ளஸ் எங்கள் சேர்த்தெழுதுங்க. அமுதன்று இதை பிரித்தெழுதுங்க. செம்பயிர் இதை பிரித்தெழுதுங்க. நம்ம நேரமே பார்த்தோம் இல்லை, அதாவது புலவருக்கு வேல் போன்றது, இளமைக்கு பால், அறிவுக்கு தோல், விளைவுக்கு நீர். சரியா? அடுத்ததை பார்த்துடலாம். இன்பத்தமிழ். ஸோ இது எந்த ஸ்டாண்டர்டில் உள்ளதுன்னா, இந்த பாடல் நீங்கள் படிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு ரீடிங்கில் மட்டும் வச்சுக்கோங்க, படிக்க வேண்டாம். இதில் வராது. இது 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது. ஸோ இதை படிச்சுக்கணும், பொருளை படிச்சுக்கணும். வெர்பு அப்படின்னா மலை, எத்தனிக்கும்னா முயலும், களனி வயல், நிகர் சமம், பருதி
அப்படின்னா கதிரவன். அன்னதோர் அப்படி ஒரு. கார்முகில் மலைமேகம். துண்டி இருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார். ஸோ இதை வேணால் ஜஸ்ட்டு ரீட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க, இதில் 2 கொஸ்டின் வராது. இனி இதை நம்ம கட்டாயம் படித்தே ஆகணும். அதாவது இவருடைய நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். இது அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா காணா படிச்சிடணும். இவருக்கு பிசிராந்தியர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது இந்த பாரதிதாசனுக்கு கிடச்சிருக்கு. இனி பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் எதை கூறுறாருன்னா மயிலை ஒப்புமைப்படுத்துகிறாரு. மலையை குறிக்கக்கூடிய சொல் பொருள் என்னென்னா வெர்பு. இனி ஏடெடுத்தேன், இதை பிரித்தெழுதுங்க. தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். துஞ்சி இருந்தார், இதை பிரித்தெழுதுங்க. என்று ப்ளஸ் உரைக்கும் இதை சேர்த்தெழுதுங்க. இதை கமெண்டில் சொல்லுங்கள். பொறுத்துக. கழனி அப்படின்னா வயல், நிகர்னா சமம், பருதி கதிரவன், முகில் மேகம். அவ்வளோதான். இனி குடும்ப விளக்கு. ஸோ இந்த லெசன் எங்கே இருக்குன்னா இது 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது. அதாவது இந்த கொஸ்டின் கேட்டிருந்தான், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடுதெல்லாம் நல்ல புதல்வர்கள் விளைந்ததில்லை. இந்த கொஸ்டின் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தான். இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிடுவோம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறினது யாருன்னா பாரதிதாசன். மறந்துடக்கூடாது. அப்படின்னா நீங்கள் என்ன கேட்கலாம், இந்த பாடல் ஒன்றும் படிக்க வேண்டாம்னு சொன்னீங்க, இப்போ இது வந்திருக்கேன்னு நீங்கள் கேட்குறான். அதாவது இது ஒரு கோட்ஸ் மாதிரி வரக்கூடியது, சரிங்களா? அதாவது இவங்களுடைய பாடல்களில் நம்ம படிக்க வேண்டாம். ஏன்னா இந்த பகுதி உரைநடை பகுதி. உரைநடைனா ஒவ்வொருடைய பயோகிராஃபியை நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர பாட்டு படிக்கிற மாதிரி இருக்காது. அதாவது இது சிறந்த தொடரில் வரக்கூடியது, சரியா? ஜஸ்ட்டு ரீட் பண்ணி வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யாது, அந்த பாடல் வராது. நீங்கள் எந்த கொஸ்டின் வேணுங்களோ நான் போய் சொல்கிறேன்னா எடுத்து பாருங்கள், பாடல் இருக்கவே இருக்காதுங்க. சரி, ஓகே. நீ அடுத்து நம்ம இன்னைக்கு கிளாஸுக்குள்ளே போவோம். ஓகே, குடும்ப விளக்கு பாரதிதாசன். ஸோ இந்த கொஸ்டின் இது வந்திருந்துங்க. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைந்ததில்லை. போதும், அவ்வளோ படித்தா போகிறோம். மீதி இருக்கக்கூடியதெல்லாம் வராது. இனி கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம். நவிழல் சொல்லல். வையம் உலகம். மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல். மாக்கடல் அப்படின்னா பொருள் என்னென்னா பெரிய கடல். ஏற்றுக செய்க மின்னாளை மின்னலை போன்றவளை. மின்னாள் அப்படின்னா ஒளிரமாட்டாள். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். மின்னாளை அப்படின்னா மின்னலை போன்றவளை, மின்னாள் அப்படின்னா ஒளிரமாட்டாள். இனி தணல் அப்படின்னா நெருப்பு. தாலி சமைக்கும் கலன். அணித்து அருகில். ஸோ இது ஜஸ்ட்டு நீங்கள் பொருள் கட்டாயம் படிச்சுக்கணும். தவிர்க்க ஒணா தவிர்க்க இயலாத. யாண்டும் எப்பொழுதும். மாக்கடல் அப்படின்னா இலக்கண குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா உரிச்சொல் தொடர். அதாவது சால சிறந்தது இப்படி நம்ம சொல்கிறோம் இல்லை. ஸோ அது மாதிரி மாக்கடல் அப்படின்னா உரிச்சொல் தொடர். ஆக்கல், சரியா? ஆக்கல்னா தொழில் பெயர். லாஸ்ட்டு அல் வந்திருக்கு, தொழில் பெயர். இனி பொன்னே போல், சரியா? பொன்னே போல்னா லாஸ்ட் போல் வந்திருக்கு. அதாவது உருவு டைரெக்டாகவே வந்திருக்கு. அதனால் இதை உவமை உருவுன்னு சொல்லுவாங்க. இனி மலர்கை, சரியா? அதாவது உவமை தொகை. அதாவது மலர் போன்ற கை. அதாவது போன்றேன்னு சொல்லக்கூடிய உருபு மறைஞ்சு வந்திருக்கு. இதனால் உவமை தொகை. தொகைன்னு வந்தாலே மறைஞ்சு வந்திருக்குன்னு அர்த்தம். வில் வாழ், வில்லும் வாழும் உண்மை தொகை. இனி தவிர்க்க ஒணா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அதாவது தவிர்க்க அப்படின்னா அதில் முடியலை. ஒணா நாயை பிரிச்சிங்கன்னா இன்னும் கூட்டல் ஆயின்னு வரும். அப்படின்னு ஆயின்னு சொல்லும்போது பெயர் சொல், சரிங்களா? பெயர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகே, இனி பகுபத உறுப்பு இலக்கணம் நமக்கு வராது.
இங்கே பாருங்கள், குடும்ப விளக்கு. குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துது. குடும்ப விளக்கு எதை உணர்த்துதுன்னா, குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையானதும் ஆகும். சரிங்களா? குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையானதும் ஆகும். இந்நூல் 5 பகுதிகளாக, இந்த குடும்ப விளக்கு 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைப்பின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதை நமக்கு பாடமாக இருக்குது. அதுக்கப்புறம் பாரதிதாசனுடைய இயற்பெயர் நமக்கு தெரியும், கனக சுப்புரத்தினம். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய நூல்களை கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதாவது பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். கொஞ்சம் நூல்கள் அந்த நம்ம 7ல் படிக்கும்போது கொஞ்சம் நூல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி படிச்சுக்கணும். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். இனி வேற என்ன? நம்ம நேரமே சொன்ன மாதிரி தான் பிசிராந்தையர் நாடக நூலுக்கு தான் இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிது. ஸோ இங்கே பாருங்கள், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிற் பெண்கள் நடத்த வந்தோம் பாரதி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா கவிமணி. இனி பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது பாவேந்தர். ஸோ இதே கொஸ்டின் தான் நமக்கு இங்கே எக்ஸாமுக்கு நமக்கு வந்துருக்கு. சரிங்களா? ஸோ நான் வேணா காட்டி தந்துடலாம். இதே சேம் கொஸ்டின் தான் நமக்கு எக்ஸாமில் குரூப் 4ல் ஏதோ வந்திருந்தது. அடுத்தது இனி இது 11th ஸ்டாண்டர்டு. 11ஆ? ஆமாம், இது 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாரதிதாசனை பற்றிய கதை. அதாவது முன்கதை சுரக்கம். அரசன் ஒருவன் தன்னுடைய மகள் அவளுக்கு நேம் என்னென்னா அமுதவல்லிக்கு கவிதை எழுதக்கூடிய கலையினை பயிற்றுவிக்க நினைக்கிறாரு. அமைச்சர் ஒருத்தர்கிட்ட, அவருடைய அரசனுடைய அமைச்சர்கிட்ட இதுக்கான கருத்தை கேட்குறாரு. உடனே அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, உதாரன், சரியா, உதாரன் ஒருத்தன் அவன் என்னென்னா நல்ல என்ன செய்வான், கவிதையெல்லாம் எழுதக்கூடியவன், அவனை ஆசிரியராட்டு போடலாம் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் அந்த உதாரன் சொல்லக்கூடியவன் அவன் அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன். அப்படின்னா அரசன் என்ன நினைக்கிறான்னா, இந்த உதாரன் இந்த கவிதையை சொல்லி கொடுக்கும்போது அவனுடைய அழகுலையும் அறிவிலையும் மயங்கி தன்னுடைய மகள் அவனை விரும்பிடுவா அப்படின்னு அரசன் ஃபீல் பண்ணுறான். உடனே அரசன் அமைச்சர்கிட்ட கேட்குறான், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய மகள்கிட்ட உதாரன் பார்வையற்றவன் என்றும், சரியா, தன்னுடைய மகள் அமுதவல்லியிட்ட உதாரன் சொல்லக்கூடியவன், உன்னுடைய ஆசிரியர் பார்வையற்றவன். அதுக்கப்புறம் உதாரன்கிட்ட அமுதவல்லி ஒரு தொழுநோயாளி, இப்படி நம்ம மாற்றி மாற்றி சொல்லிடலாம் அப்படின்னு அவங்க இது பண்ணுறாங்க. இருவருக்கும் இடையில் திரையிடப்படுகிறது. உதாரன் அமுதவல்லிக்கு என்னென்னா கவிதை எழுதும் கலையை கற்றுத்தாராரு. இனி இரவு பொழுதில் அழகிய நிலவினை கண்டு உதாரன் தன்னை மறந்து கவிதை ஒன்றை பாடுறான். உடனே இந்த அமுதவல்லி என்ன நினைக்கிறான்னா, பார்வையற்ற ஒருவன் நிலவின் அழகினை கண்டு எவ்வாறு கவி பாட முடியும்? ஐயம் கொண்ட அமுதவல்லி தன்னுடைய திரையை விளக்குறா. அந்த சமயத்தில் அழகிய ஆண்மகன் இருக்க கண்டு அவனை விரும்ப தொடங்குறான். திரும்ப இந்த உதாரணம் என்ன செய்கிறான், விரும்ப தொடங்குறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்குமே அரசன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உதாரண கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய மகள் அதை எதிர்த்து கேட்குறா. அதனால் 2 பேருக்குமே என்ன செய்யணும்னா அரசன் மரண தண்டனை விதிக்கிறான். சரியா? ஸோ இந்த பாடல் நமக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை. ஜஸ்ட் நான் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். சரியா? பொருள் முக்கியம். அதாவது ஓதுக அப்படின்னா சொல்க, முழக்கம் ஓங்கி உரைத்தல், கனிகள் அப்படின்னா உலோகங்கள், மணி மாணிக்கம், படிகம் பவளக்கல் பளபளப்பான கல், படின்னா உலகம், படிக்கு சரியா, படின்னா இன்னொரு பொருள் என்னென்னா உலகம், மீட்சின்னா விடுதலை, நவைனா குற்றம். இனி இலக்கண குறிப்பை பார்த்துடலாம். ஓதுக
பேசிடுக ஆளுக வாழிய, சரியா, கா இய இயர் சரியா, அப்படி வரும்போது அதை வந்து வியங்கோள் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. அலைகடல் அப்படின்னா அதாவது என்ன சொல்ல, அலைகடல்னா அந்த 3 காலத்தையும் காட்டி வரும், அதனால் இதை வந்து வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. தமிழ் கவிஞர் இரு பெயரொட்டு பண்பு தொகை. பேரன்பு நெடுங்குன்று பண்பு தொகைகள். ஸோ இந்த இலக்கண குறிப்பு கட்டாயம் படித்தே ஆகணும். வேறு பகுபத ஒளிதல் வந்துருக்கு இல்லைங்க, தொழில் பெயர். உழுதுழுது அடுக்கு தொடர், சரியா, உழுதுழுது அடுக்கு தொடர். இனி இப்போ இந்த பகுபத உறுப்பு இலக்கணம் வராது, ஆனால் இந்த புணர்ச்சியில் இருக்கக்கூடியதில் அதை நீரோடை இதை பிரித்தெழுதுங்கன்னு கேட்பாங்க, அது தெரியணும். நீர் ப்ளஸ் ஓடை அப்படின்னு சொல்ல தெரியணும். இனி சிற்றூர் சிறுமை ப்ளஸ் ஊர். கற்பிளந்து கல் ப்ளஸ் பிளந்து. மணிகுலம் மணி ப்ளஸ் குலம். அமுதொன்று அமுது ப்ளஸ் என்று. புவி ஆட்சி புவி ப்ளஸ் ஆட்சி, சரியா. அதுக்கப்புறம் மொழி வேற என்ன, ஒரு மூல மொழி பிரதியின் உள்ளடக்கத்தை அப்பிரதிக்கு இணையான இலக்கு மொழி பிரதியின் வழியாக வெளிப்படுத்துதல் தான் மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறாங்க. தழுவல், சுருக்கம், மொழியாக்கம், நேர்மொழிபெயர்ப்பு என்பனவற்றை மொழிபெயர்ப்பின் வகைகளாக கொள்ளலாம். ஸோ மொழிபெயர்ப்பினுடைய வகைகள் இதெல்லாம் கேட்பாங்க. தழுவல், சுருக்கம், மொழியாக்கம், நேர்மொழிபெயர்ப்பு, இது எல்லாமே மொழிபெயர்ப்பினுடைய வகைகள். இனி பாருங்கள், வடமொழியில் எழுதப்பட்ட பில்ஹெனியம் என்னும் நூலை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்டது தான் புரட்சி கவி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். வடமொழியில் எழுதப்பட்ட பில்ஹெனியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்டது தான் புரட்சி கவி. பாரதி மீது பற்று கொண்டதுனால அவர் வந்து கனக சுப்பிரத்தினன் சொல்லக்கூடிய பேரை பாரதிதாசன்னு மாற்றுறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உரைக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவி என்றோ பாவேந்தர் என்றோ அழைக்கப்பட்டார், சரியா. மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உரைக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவிஞர் என்றோ பாவேந்தர் என்றோ அழைக்கப்பட்டார். இனி பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் நம்மளுடைய பாரதிதாசன். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேரதாண்டவம் ஆகிய காப்பியங்களையும் எண்ணற்ற பாடல்லையும் இவர் ஏற்றியிருக்காரு. குயில் எனும் இலக்கிய இதழை இவர் நடத்தியிருக்கார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். குயில் எனும் இலக்கிய இதழ். இவருடைய பிசிராந்திரன் நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற இவருடைய தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தன்னுடைய தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டிருக்கு. தமிழக அரசு இவருடைய பெயரில் திருச்சியில் பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்கு. ஓகே, இனி வந்து இன்னும் ஒரு 11th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இது ஒரு பட்டிமன்றம் மாதிரி வருது. ஸோ இது நம்ம தெரிஞ்சே ஆகணும். கவிஞர் தாராபாரதி. வீட்டுக்கு உயிர் வேலி, வீதிக்கு விளக்குத்தூண், நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடிமரம் நீ. கவிஞர் தாராபாரதி. ரொம்பவும் படிச்சிடணும், சரியா. வீட்டுக்கு உயிர் வேலி, வீதிக்கு விளக்குத்தூண், நாட்டுக்கு கோட்டை மதில், நடமாடும் கொடிமரம் நீ. கவிஞர் தாராபாரதி. ஸோ ஓகே, இனி பாருங்கள், கவிஞர் தாராபாரதியின் கவிதை, சரியா. கவிஞாயிறு தாராபாரதியினுடைய கவிதை இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்ததரை, நீ அவர்களை விஞ்சிட என்ன தடை. கவிஞாயிறு தாராபாரதி. இனி மகாகவி பாரதி. பொதுவாக நம்ம மழை பெய்யுதுன்னா வெளியிலேருந்து வீட்டுக்கு உள்ளே வருவோம். ஆனால் பாரதி பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு மழை பெஞ்சதுன்னா வீட்டுக்கு உள்ளே இருந்து வெளியில் வந்து ஒரு பாட்டு பாடுவார், சரியா. அதாவது மழையில் நனைந்து கொண்டே எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, சரியா. பாரதி. ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இனி வந்து பாருங்கள், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி, நம்மளுடைய முண்டாசு கவிஞர் பாரதியார். சரியா, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி, முண்டாசு கவிஞர் நம்மளுடைய பாரதியார். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம், அதுவும் பாரதி தான். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்பது பாரதி தான். பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே அப்படின்னு சொன்னது நம்மளுடைய பாரதிதாசன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே அப்படின்னு சொன்னது நம்மளுடைய கவிஞர் பாரதிதாசன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னது பாவேந்தர் பாரதிதாசன். வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேண்டும், அதுவும் அறிஞர் அண்ணா. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொன்னது பாவேந்தர் பாரதிதாசன். வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்று கூறினது அறிஞர் அண்ணா. யாதும் ஊரே யாவரும் கேளிர், அது அதனுடைய ஆசிரியர் கணியன் பூங்கொண்டன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாருங்கள், விசால பார்வையால் விழுங்கும் மக்களை மானுட சமுத்திரம் நானென்று கூவு, புவியை நடத்து பொதுவில் நடத்து. சரியா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இனி லாஸ்ட்டாக ஒன்று, செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடன பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இது வந்து பாரதியார். ஓகேவா? ஸோ இவ்வளோ. இனி லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட்டு, பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன். இது வந்து மணிமேகலை காப்பியம் கூறுது. ஸோ இங்கே பாருங்கள், பெண்யெனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது, பாரதிதாசன் தான். இனி கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம், இதுவும் நமக்கு அங்கே இருந்துச்சு. வேறு சரிதானே. அதுக்கப்புறம் இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை, இது வந்து இங்கே இல்லை. இது எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம திருக்குறள் படிக்கும்போது புக்கினுடைய பேக்கில் இருக்கும். இது எதில் வரும் அப்படின்னா, அதாவது சிறப்பு தொடர்கள், சிறப்பு பெயர்கள் நம்ம படித்தோம்ல, அதில் இருக்கக்கூடிய சிறப்பு தொடர்களில் வரக்கூடியது. வேறு பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன். இதுவும் சிறப்பு தொடரில் வரக்கூடியது தான். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரையும் உங்களுடைய தோழர்களுக்கு என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதனுடைய பிடிஎஃபை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி, இந்த சத்தியம் டிஎன்பிஎஸ்சி சேனலுடைய லிங்கையும் நான் தந்துடுறேன். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.